அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் முதலிடம் பிடிப்பது எது தெரியுமா? சந்தேகமே இல்லாமல் அது அவரது பைக் தான். பைக் என்பது வெறும் வாகனம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. பைக் மீதான காதல் சில பொன்மொழிகளில் ஆண்களுக்கு பிடித்தமான வகைகளில் முதன்மையானது அவர்களின் பைக் தான். அது அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான சிறகை கொடுக்கிறது. சாலைகள் மாறலாம், ஆனால் என் பைக் மீதான காதல் என்றும் மாறாது. இவ்வாறு ஏகப்பட்ட கருத்துக்கள் ஆண்கள் கூறுகின்றனர்கள். அந்த பைக் சிறிது தூசி படிந்தாலோ அந்த ஆண்கள் உடனே அதை துடைத்து வாட்டர் வாஷ் செய்வது வழக்கம். அது போன்ற ஒரு வாட்டர் வாஷ் செய்யக்கூடிய இடத்திற்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த டூ வீலர் மெக்கானிக் கடை பேர் எம்ஜிவி டூ வீலர் மெக்கானிக். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் காட்பாடி குடியாத்தம் ரோட்டில் இருக்கிற கோர்ட்டுலேருந்து அதே வாடையில் ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் இந்த டூ வீலர் கடை இருக்குது. ஸோ நம்ம பைக்கும் கொஞ்சம் அழுக்காக இருக்குன்றதுனால அவங்ககிட்ட ஒரு வாட்டர் வாஷ் செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க பண்ண விஷயம் பாருங்கள். ஹெட்லைட் மேலே ஒரு பாலிஷ் போட்டு கொஞ்சம் நல்லா ரப் பண்ணாங்க. அவங்க சொன்னது முன்ன இருந்த அந்த டூமோட அந்த பழுப்பு கலர் கொஞ்சம் மாறும்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அந்த க்ரீம் போட்டு தொடச்சோன்னே பாருங்கள், அந்த ஹெட்லைட்டோட இதுவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த மொத்த அழுக்கும் வந்துச்சு. இப்போ பார்க்கும்போது அந்த லைட்டு கூட கொஞ்சம் ரொம்ப புதுசாக போட்டாலும் வெளிச்சம் சரியாக வராதவங்க இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டை பிரைட்டாக தெரியும். அது மட்டும் இல்லை, மறுபடியும் இன்னொரு வாட்டியும் போட்டாங்க. ஒரு வாட்டி தான் இவங்க போட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா மீண்டும் ஒரு வாட்டி போட்டு மறுபடியும் இது ஃபுல்லாக ரப் பண்ணாங்க. கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. அதாவது அந்த அழுக்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா ரப் பண்ணாங்க அந்த இடத்துல. நான் கூட வேறு எதுனா இது பண்ணாங்கன்னா அவங்க விரல்லே போட்டு இது பண்ணதுனால அந்த ஸ்க்ராட்ச் ஆகுமோன்னு ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் பாருங்கள், இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ண வண்டின்றதுனால இந்த இது கொஞ்சம் புது வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க போடுற அந்த க்ரீம் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ பின்னாடியும் பாலிஷ் போட்டாங்க. ஸோ பின்னாடியும் பாலிஷ் போட்ட அந்த டூம் லைட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அது துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த கண்ணாடி அந்த இதெல்லாம் தெரியுது. சரி, நம்ம பைக்கில் எவ்வளோ அழுக்கு இருக்குது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், இவங்க எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு ஒரு வீடியோவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பைக்கில் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அது. ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய அந்த அழுக்கெல்லாம் பாருங்கள். இந்த இன்ஜின் ஆயில் அந்த இதெல்லாம் நாளடைவில் அந்த தூசெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா சீட்டெல்லாம் கழட்டவே இல்லைன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கன்னில் அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா இருக்கிற அழுக்கெல்லாம் இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு இடமா அடிச்சுட்டே வந்தாங்க. இந்த இன்ஜின் கீழே எவ்வளோ அழுக்கு இருந்ததோ மொத்தமே அந்த இது எல்லாமே அந்த ப்ரெஷர்லேயே போயிடுச்சு. வெறும் தண்ணி மட்டும் அடிச்சுட்டு வாட்டர் வாஷ்ன்னு சொல்லுவாங்களோன்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவங்க நிறுத்தாமல் மறுபடியும் அந்த தண்ணியே அடிச்சுருந்தாங்க. யூஸ்வலாக இந்த சீட்டெல்லாம் கழட்டிடுவாங்க, இவங்க அதெல்லாம் கழட்டுறதில்ல. நேரடியாக அந்த வாட்டரை அந்த ஃபோர்ஸ்லே அழுக்கெல்லாம் போயிடுச்சு. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோக்கு இவ்வளோ அழுக்காக இருந்ததோ அந்த அழுக்கெல்லாம் போனும்போது நம்ம வண்டி மேலே ரொம்ப சூப்பராக இருந்தது. மிட்கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் அழுக்கும் போயிடுச்சு.
ஸோ பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த தண்ணியிலே ப்ரெஷர்லேயே அடிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ப்ரெஷர்லேயே அவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க. சரி நம்மளும் வெயிட் பண்ணலாம், என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பார்த்தா இங்கே தாங்க அந்த கடை, குடியாத்தம் ரோடு, அதாவது காட்பாடி அடுத்த குடியாத்தம் ரோட்டில் தான் இந்த கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு நூரை போட்டு தேய்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, வெறும் தண்ணி மட்டும் அடிச்சு அனுப்பிச்சாங்க. ஆனால் இந்த சோப்பு நூரை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்ததுனால அது பர்ஃப்யூம்டு சோப்பு நூறையா என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு வந்தது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு நிற்கும் போதே அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அந்த டயர் கியர்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணாங்க பாருங்கள். இன்னும் சூப்பராக பண்ணுறாங்களே, எங்கேயுமே இது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நிறைய இடத்துல என்ன பண்ணாங்க, எடுப்பாங்க, கொஞ்சம் தண்ணி அடித்து சோப்பு சீட்டெல்லாம் கட்டிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வண்டியா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து இந்த இதெல்லாம் போட்டு மறுபடியும் தண்ணி அடித்து சும்மா க்ளீனாக தொடச்சி கொடுத்துட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த இடத்துக்கு போனோம்னா வேலூர் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த லெஃப்டில் குடியாத்தம் போர்டு இருக்கும். போயிட்டே இருந்தீங்கன்னா கோர்ட் வரும். அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் உங்களோட 2 வீலர் மெக்கானிக் கடை இருக்குது. அவசியம் நீங்களும் போய் பாருங்கள். உங்களோட பைக்கும் அழகாக வச்சுக்கோங்க. இவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணித்தராங்க. அது மட்டும் இல்லை, 2 வீலர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது ரிப்பேர் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அது சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போது 2 விஷயம் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஒன்று, அந்த ஹெட்லைட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மேலே, அதாவது ஹெட்லைட்டுக்கு மேலே 2 போல் நெட்டு வந்து கழண்டிட்டு இருந்தது. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் கூட சரி பண்ணி போடுறாங்க. ஸோ நீங்களும் இந்த கடைக்கு ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.